ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனிக்கு நம்ம வந்து மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபார்மேட்டில் மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இதை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் ஐடி டெர்மினேட் ஆகாமல் இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து மெயில் பண்ணணும். Name, staff ID, social media username, social media name, completed profile editing and completed bank details update. So இப்படி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம மெயிலுக்கு போகலாம். ஸோ மெயிலில் போயிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்றதுல வந்து நம்மளுடைய கம்பெனியோட மெயில் ஐடியை டைப் பண்ணும். ஸோ சில விஷயத்தை நான் வந்து ஷார்ட்டாக பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி என்னோடய ஒரு வீடியோ லென்த்தாக எல்லாம் பண்ணதில் நான் டெலீட் ஆகிடுச்சு யூடியூப்லேருந்து. ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், கொஞ்சம் அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய எஸ்பிஓட மெயில் ஐடி மட்டும் டைப் பண்ணிவிடுங்க. எஸ்பிஓ பிவிடி இந்த மெயில் ஐடியை டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த மெசேஜில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரியே நேம், உங்களோட நேமை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாஃப் ஐடி வந்து உங்களோட எஸ்பிஓ விடிபியா இல்லை எஸ்பிஓ விடிபி ஆர் எஸ்பிஓ விடிபிஎன் ஆர் எஸ்பிஓ விடிபிஎன், ஓகேவா? இந்த இதில் உங்கள் ஸ்டாஃப் ஐடி அதில் இடத்துல நீங்கள் இதே மாதிரி டைப் பண்ணிவிடுங்க. மேலே சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல வந்து எஸ்பிஓ ஃபார்ம் அப்படின்னு போடுங்க. சோஷியல் மீடியா யூசர் நேம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஃபேஸ்புக்னால் எப்படி யூசர் நேம் எடுக்கணும், இன்ஸ்டாவில் எப்படி யூசர் நேம் எடுக்கணும், அண்டு ஷேர் சாட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அங்கே எப்படி யூசர் நேம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யூசர் நேமை அந்த இடத்துல டைப் பண்ணிவிடுங்க. அண்ட் சோஷியல் மீடியா நேம் போட்டு எந்த சோஷியல் மீடியாவில் ஆப்பில் நீங்கள் அதை எடுத்தீங்க, நீங்கள் இன்ஸ்டாலேருந்து எடுத்தீங்களா இல்லை ஃபேஸ்புக்லேருந்து எடுத்தீங்களா இல்லை ஷேர் சாட்லேருந்து எடுத்தீங்களா, அந்த மாதிரி எதுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயில்ஸும் எடிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஃபஸ்ட் டைம் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயிலில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன். ஸோ நான் மெயில் அனுப்பிட்டேன். உங்களுக்கு அந்த மெயில் வந்து சென்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி வந்து நிறையா நான் டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன், அதனால் வந்து அது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஷார்டன் பண்ணிவிட்டு போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்கள் மெயில் ஐடி ஷோ ஆகும். நீங்கள் சென்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஃபார்மேட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் நேம், ஸ்டாஃப் ஐடி, சோஷியல் மீடியா யூசர் நேம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்துட்டு சென்ட்டில் ஆக்சுவலி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்படி தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ மறக்காமல் இதே மாதிரி கரெக்டாக பண்ணிவிடுங்க. அண்ட் எப்படி மெயில் ஐடி எப்படி சேஞ்ச் பண்ணி மெயில் அனுப்பணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு டிவைஸ்லேயே நீங்கள் வந்து மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.